ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சண்டேக்கான விளாக் பார்த்துடலாங்க. சண்டே மார்னிங் எப்பவும் போல் 4 o'clock எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து துளசி அம்மாளுக்கு வந்து கோலம் போட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவை வந்து கோலப்படியாக இது பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சாமிக்கு பழைய பூவெல்லாம் எடுத்து புது பூ மாற்றிட்டு இருந்தேங்க. புது சாமி பொருட்கள் எல்லாம் வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அதுக்கான விளாக் தான். நான் வந்து எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது எனக்கான ட்ரீம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னோடனே வராகி அம்மன் சிலை அம்மா வாங்கி கொடுத்தது எனக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப டச் ஆயிடுச்சு. அதனால் சரி, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, எப்படா வெடியும், எப்படா அம்மனை வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட கேட்டிருந்தேன். அண்ணா, சண்டே இன்றைக்கி வந்து நம்ம பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, எல்லாமே கேட்டு தானேங்க நம்ம பண்ணணும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜர் அண்ணாட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு எந்த நீங்கள் நல்ல நேரமும் பார்க்க வேண்டியதில்லை, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணி வச்சிடலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேக பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி புதுசாக இந்த மாதிரி விக்கிரகம் வாங்கிட்டு வந்தால் நைட் ஃபுல்லாக பாலில் வந்து வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு பாலில் வந்து ஃபுல்லாக சாமியை வந்து முங்குற அளவுக்கு பால்குள்ளே வச்சுருந்தாங்க. காலையில் எடுத்து ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால், தயிர், சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் திருமஞ்சன பவுடர் எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ்னால அபிஷேகம் பண்ணிவிட்டு தென் பன்னீர்னால் கடைசியாக ஒரு அபிஷேகம் முடித்து தென் மஞ்சள், கொஞ்சமாக வந்துட்டு சந்தனம், கொஞ்சமாக ஜவ்வாது இதெல்லாம் கலந்து அம்மனுக்கு வந்து பொட்டு வச்சுருந்தேன். எப்போவுமே விக்கிரகமாக நம்ம வந்து ஒரு சாமி, அம்மன் சாமி வைக்கிறோன்னா கண்டிப்பாக எல்லா வர வெள்ளிக்கிழமையுமே முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ வாங்கி வைங்க. அது வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான பூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து முந்தின நாளே இன்றைக்கி நம்ம அபிஷேக பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறனால எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்து அம்மனுக்கு அபிஷேக பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மல்லிகைப்பூவுமே வச்சு அம்மனை வந்து நிலை நிறுத்தியாச்சுங்க. ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச பானகத்தை தான் வந்து அன்னப்பிரசாதமாக செஞ்சுருந்தேன். அதுவுமே எடுத்து ஊட்டி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் விக்கிரகம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம் நம்ம வீட்டில் அப்படிங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்களோட அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தார். அதுபடியே நானும் என்னோடய பூஜையை ரொம்ப சிறப்பாக நிறைவடைத்தினாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரமாக நின்று வெளியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்போவுமே இந்த சன்ரைஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியலங்க. அது மேலே வரும் இல்லைங்களா, சன் வந்து மேலே வர்றப்போ அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும் அந்த சன்ரைஸில். நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அந்த டைமில் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. ஒரு டைம்னாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிறத வந்து அந்த அதிகாலை பொழுதில் உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வந்து நின்று பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கப் ஆஃப் காஃபி எடுப்பேன். எனக்கு காஃபி குடித்தா தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். நிறைய எனக்கு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க, அக்கா இது வந்து தப்பான பழக்கம், அப்படி பழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்புன்னு தெரியுதுங்க, இருந்தாலும் எனக்கு இது ஒன்று மட்டும் என்னால் விடவே முடியாது. நான் டயட்டில் இருந்தப்போ கூட சுத்தமாக சர்க்கரையே இல்லாமல் கூட காஃபி எனக்கு குடித்தா மட்டும்தான் வந்து அந்த டே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ரொம்ப வந்து ப்ரெஷராக இருந்தாலும் உடனே போய் ஒரு டீ குடிப்பேன். அப்படி குடித்தேன்னா எனக்கு அப்போ அந்த டைம் அந்த ப்ரெஷர் வந்து தீர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அம்மா வந்து ஒரே ஜாலி தான் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிடிஏ மீட்டிங் இருந்துச்சு, சலங்கு பூஜைக்கான மீட்டிங். இன்னொரு பிரான்ச்சில் வந்து சலங்கு பூஜை வைக்க போகிறோம், அதுக்கான மீட்டிங் இருந்துச்சுங்க சண்டே அன்னைக்கு. அதனால் நான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன் முந்தின நாள், அம்மா நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அம்மா எந்திரிச்சு காலையில் நான் காஃபி வச்சு கொடுத்தோன்னே குடிச்சிட்டு கடகடன்னு வந்து நான் தோசை சுட்டு தரேன், நீ வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோசையெல்லாம் சுட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து பானக்கமே அதிகமாக தான் கலந்துருந்தாங்க. அதுவுமே நான் அம்மா எல்லாம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நான் மீட்டிங் போயிட்டு வந்துட்டேன். இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தது. வர்றப்போ ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சுங்க. அம்மா குக்கிங் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. வந்து நான் வந்து வெறும் தர்பூசணி பழம் மட்டும் வெட்டி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அம்மா என்னெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா கொள்ளுப்பருப்பு வந்து துவையல் அரைச்சி தக்காளி ரசம் வந்து வச்சுருந்தாங்கங்க. பாப்பாவுக்கு வந்து நான்வெஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மீட்டிங் போயிருந்தனால என்னால் செய்ய முடியல. அப்புறம் எங்களோட ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆண்டி என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, மீன் குழம்பு தான் பாப்பாவுக்கு தானே வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. போனோடனே எனக்கு ஒரு ஜார் நிறையா மீன் குழம்பு போட்டு கொடுத்துட்டு பொரிக்கிறதுக்கு வந்து ஃபிஷ்ஷு கொண்டு போய் பொரிச்சு கொடு பாப்பாவுக்கு
சூடாக செஞ்சு கொடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அதனால் வந்தோடனே ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட கொடுத்துட்டு அம்மாவும் நானும் கொள்ளுப்பருப்பும் ரசம் வச்சு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு அப்படியே டைம் பார்த்துட்டிங்கன்னா 3:30 கிட்ட ஆகிடுச்சு. மெதுவாக வந்து வீடெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து போர் அடிக்குது. 2 வீக்ஸாக வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அவளுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதே மாதிரி அம்மா வந்தோடனே அம்மா இருந்தாலே அவளுக்கு வந்து எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கணுங்க. என்ன சொன்னான்னா, அம்மா நம்ம சும்மா வந்துட்டு ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமையா அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு நான் வண்டியை எடுத்துகிட்டு அம்மா பாப்பா நான் 3 பேரும் ரேஸ் கோர்ஸ் கிளம்பி போனாங்க. போயிட்டு ஒரு இதுக்கு போயிருந்தோங்க, என்ன சொல்ல எக்ஸிபிஷன் போயிருந்தோம். நேற்று வந்து அது லாஸ்ட் டேட்டு குர்த்தீஸ்க்கான எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பயங்கர லேட் ஆகிடுச்சு. வர்ற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மா வந்து பொடி இட்லி சாப்பிட்டாங்க. நானும் பாப்பாவும் வந்து சந்தகையில் வந்துட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டோங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் அந்த எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் வாங்கினோன்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து ஏன் எக்ஸிபிஷனை ஃபோட்டோ எடுக்கலைன்னா, நேற்று தான் லாஸ்ட் டேட்டு. நாங்கள் போகிறப்பவே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் நிறைய காட்டன் குர்த்திஸாக போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த கடைக்கு பேர் கூட பார்க்கலங்க. நாங்கள் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போகலான்னு போனது கடைசியில் பர்ச்சேஸாக போய் முடிஞ்சிருச்சு. நிறைய ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அம்மா வந்து காட்டன் எடுத்துக்கோ, நீ வரக்கூடிய சம்மருக்கு யூஸ் பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லி அம்மா தான் நிறைய எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லா பிராண்டுமே இருந்துச்சுங்க. அவாசா அந்த மாதிரி எல்லா பிராண்டுமே கலெக்ஷன்ஸ் வந்து கலந்து தான் இருந்துச்சு. செட்டாக எடுக்கிறப்போ வந்து 1000 கிட்ட வந்துச்சு. சிங்கிள் பீசஸ் எல்லாமே 600 450 எல்லா ரேஞ்ச்லேயுமே இருந்துச்சுங்க. அதனால தான் எனக்கு கரெக்டாக ரேட்ஸ் வந்து சொல்ல முடியல. இது கூட சிலதுக்கு வந்து ஷால் அட்டாச்சாக இருந்துச்சு, சிலது வந்து ஃப்ளோர் டச்சு. இப்போ நான் காட்டுற ட்ரெஸ் வந்து ஃப்ளோர் டச்சு. உங்களுக்கு இந்த சுடிதார்ஸில் என்ன கலர் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்படி தான் நாங்கள் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி போவோம். பட் அது ஏதாவது ஒன்றா நடக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கவே மாட்டோம். பர்ச்சேஸ் போகிறோன்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். சரி சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் கடைசியில் பெரிய பர்ச்சேஸாக முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஆச்சு. நிறைய காட்டன் டாப்ஸ் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 monthஸாக நான் பர்ச்சேஸே பண்ணாமல் அப்படியே பிளெண்டாக தாங்க இருந்தேன். அப்புறம் அம்மா அது பார்த்தோன்னே எல்லாமே குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாமே எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பீச் கலர் எனக்கு சுடிதார் இருக்குது. அதுக்கான பேண்ட் வேணும்னு சொல்லிட்டு காட்டன் பேண்ட்டு எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் தாங்க இருந்துச்சு. இந்த பேண்ட்டுமே 250 சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பாப்பா எனக்கு ஆப்போசிட்டில் நின்று சிரிச்சிட்ருக்கா. தென் இந்த மாதிரி ஸ்டோல்ஸுமே இருந்துச்சு. இதில் ஒரு 2 3 எடுத்திருந்தாங்க. சிலதுக்கு வந்து செட்டாகவும் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி காட்டன் செட்ஸுமே எடுத்திருந்தேன். பெலோசோ பேண்ட்டு, கீழே வந்து ஒயிட் கலர் டாப்பு, ப்ளூ கலர் டாப்பு, ஒயிட் கலர் பேண்ட்டு, இந்த மாதிரி ரோப் டையிங்கோடு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸிபிஷனில் போய் பார்த்து எடுக்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் பியோர் காட்டன். ஒரு 1 2 டாப்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக், அது என்ன ஃபேப்ரிக்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. அந்த மெட்டீரியல் எடுத்திருந்தேன். ஆனால் மேக்ஸிமம் நான் எடுத்திருந்ததில் மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு காட்டன் டாப்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா சம்மருக்கு வந்து காட்டன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி எல்லாமே பிராண்டட் தாங்க இருந்துச்சு. அஃபோர்டபுள் ரேட்லேயுமே இருந்துச்சு. நல்லாவுமே இருந்ததுனால வாங்கிட்டு வந்தாச்சு. சில சிஸ்டர் வந்து சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு என்னோடய லைஃப்பில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு ஏற்கு மாறாக நடக்குது. நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்றா நடக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை வந்து கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் 3 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு 4வது நாள் நமக்கு ரிசல்ட் வேணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. விடாமுயற்சியோடு அது திருப்ப நம்ம பண்ணிகிட்டே இருக்கப்போ தான் நமக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். நான் என் லைஃப்பில் வந்து அதை நிறையாவே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்குமே சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி விடவே விடாதீங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் இது நடக்கலை அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே இருந்து எடுத்துட்டு அது நடந்துருச்சு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நடக்குங்க. லைஃப் வந்து எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளுமே ஒரு புது பேஜ். படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, லெசன்ஸுமே நிறையா இருக்குது. நம்ம இந்த லெசனை மட்டும் என்றைக்குமே முடிக்கவே முடியாது. மற்றதுல எல்லாமே டிகிரி வாங்கிடலாம். நம்ம லைஃப்ங்கிற லெசனில் டிகிரி வாங்குறது
ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால் படிங்க, புது புது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பணம் காசு மட்டுமே என்ஜாய்மெண்ட் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம லைஃப்பில் வந்து சந்தோஷமான விஷயங்கள் நிறையா இருக்குது. நமக்கு வந்து பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முக்கியம்தான். அதையும் தாண்டி நம்மளோட சந்தோஷமும் நம்மளோட ஹெல்த்தும் தான் ஃபஸ்ட்டு. என்னோடய ப்ரையாரிட்டியில் உங்களுக்கு வந்து ஹெல்த்து முக்கியமா இல்லை மணி முக்கியமா, ஹாப்பினஸ் முக்கியமா மணி முக்கியமான்னு கேட்டால் நான் வந்து ஹாப்பினஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சின்ன வாழ்க்கைங்க. இன்றைக்கி தூங்குகிறோம், நாளைக்கு எந்திரிக்கிறப்போ நம்ம லைவில் இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால பின்னாடி என்ன நடக்கும், நேற்று இப்படி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிக்காமல் இன்றைக்கி ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் எப்படி போகுது, அந்த மூமெண்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஹாப்பியான திங்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும், உங்களை சுற்றி இருக்கவங்கள எவ்வளோ தூரம் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், இதில் எவ்வளோ லவபிள் என்ன சொல்கிறது மெமரிஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை யோசிங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ராஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறும். நான் அப்படி தாங்க. நான் இருக்கிற இடத்துல என்னை சுற்றி இருக்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். கண்டிப்பாக சோகங்கள் இருக்கும். நம்ம தோல் சாஞ்சு அழுகிறதுக்கு நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுனாச்சும் உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எல்லாமே கேட்டுட்டு உங்களை பற்றி காசிப் பேசாத ஃப்ரெண்டாக இருக்கணும். நம்மளை உண்மையாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். எனக்கு இப்போ சில டைம்ஸில் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை, பட் சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் வேண்டாங்க. நல்ல ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்து அவங்க கூட வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அது தூக்கி போட்டுட்டு ஹாப்பினஸை நோக்கி அடுத்தது என்னன்னு யோசித்து போய்கிட்டே இருங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வழியில் ரொம்ப பாசிட்டிவாக மூவ் ஆகும். நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இது தாங்க ஒரு தாரக மந்திரம்னே சொல்லுவேன். நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, எப்படி உங்களால் இப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது, உங்கள் லைஃப்பில் பிரச்சனையே இருக்காதா அப்படியெல்லாம் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது வேறு, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நாங்கள் எங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறது வேறு. எங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், எனக்கும் உடம்பு முடியாமல் போகும், எல்லாமே நடக்கும். அதையும் தாண்டி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருங்க. பாசிட்டிவான திங்ஸோட பாசிட்டிவாக வைபோடு இருப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.